வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறீங்க, அப்படியே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் செலவு எல்லாமே கடன் வாங்கி தான் வீட்டில் மாதம் சாப்பிட்றதுக்கு கூட செலவு செஞ்சிட்ருக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. கடனில் தான் எல்லாமே போகுது அப்படின்ட்டு. அப்போது வர வருமானம் பத்தலை. அது என்ன ஆகுது? அந்த வருமானங்கள்லாம் எல்லாமே லோனுக்கு அடைக்கிறோங்க, எல்லாமே லோனுக்கு போயிடுது. அப்புறம் அந்த மாதத்தை குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு கூட நாங்கள் கடன் வாங்கி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க. இதுக்கும் எங்ககிட்ட சொத்துக்களும் கூட நிறையா இருக்குங்க. எல்லாமே லோன் வாங்கி அது அடமானத்தில் இருக்குங்க. வீடு கொஞ்சம் கட்டணும்னு நினச்சி நிறையா கடன் வாங்கி வச்சுருந்தோம். இப்போ வீட்டை விற்கலாங்கிற முடிவே வந்துட்டோம். இன்னும் எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி தான் படிக்க வச்சிட்ருக்கோம். அதுபோக வருமானத்தில் எதுவுமே எங்களுக்கு பத்துறதும் இல்லை. இதுக்கும் வருமானம் 1 லட்சம் பக்கம் எங்களுக்கு வந்தாலும் அதெல்லாமே லோன் கட்டுறதுக்கு போயிடுது. ஒன்றா வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் எடுத்தங்க, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் எடுத்ததுக்கு உண்டான லோனுங்க, இல்லைன்னா கடை வைக்கிறதுக்காக நாங்கள் லோன் வாங்கினோம். இப்போ அந்த கடையை லாஸில் போயிடுச்சுங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறீங்க. அதே சமயத்தில் இப்போது நாங்கள் இந்த வீட்டை விற்கணும், இல்லைன்னா எங்கள் இடத்த விற்கணுங்க, இல்லைன்னா எங்கள் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் கிடைக்காது, அதெல்லாம் விற்றாதான் எங்களால் இதெல்லாம் செய்ய முடியும். அது விற்கவும் கூட முடிய மாட்டேங்குதுங்க. விற்கணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. வராங்க, சரி அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதும் அவங்களுக்கு அங்கே போய் தடங்கள் ஆகிடுது. கடைசியில் எங்களுக்கும் இங்கே சரியாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் போக மாட்டேங்குதுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு எப்போ நடக்கும்னே ஒரு தெளிவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. அப்புறமா பிரச்சனையை வெறும் பரிகாரம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டில் இருந்தே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. அதாவது அதுக்கும் பரிகாரம் நம்ம சொல்லிடுவோம். அந்த பரிகாரத்தை இப்போ நீங்கள் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் இல்லைன்னா நேரில் கேட்டுட்டு 1 வாரம் 2 வாரம் அந்த பரிகாரத்தை கடைப்பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த பரிகாரத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. அப்போது எதுலேயுமே உங்களாலேயும் எந்த முயற்சியும் போட முடியறதே இல்லை. ஆனால் பணம் கஷ்டம் கழுத்தை நெரிக்குது. கடைசிக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் போல் இருக்குங்க, கழுத்தவே நெரிக்குது, தற்கொலை தான் பண்ணுவோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சூழலில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போதே ஒன்றா நீங்கள் ஒரு கடவுளவே பிடிமானமாக நம்புங்க. நம்பினாலும் ஒரு கடவுள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கில் இருக்கிற ஒரு பிள்ளையாரை கூட நம்புங்க. நம்பிட்டு அந்த பிள்ளையாருக்கு வாரத்துக்கும் இல்லைன்னா தினத்துக்கும் போங்க. போய் ஒரு பூ வச்சு சூட ஊதுபத்தி இந்த மாதிரி கற்பூரம் ஏதோ ஒன்று டெய்லியும் அந்த சாமிக்கு பண்ணிட்டு வாங்க. உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விநாயகருக்கு பண்ணுங்க. அது எத்தனை நாள் வரைக்கும் பண்ணுவோம்னா 3 வருஷம் தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து 3 வருஷம் ஒரே கடவுளை ஒரே தெய்வத்தை நீங்கள் வெளிப்பட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் சட்டுன்னு அந்த 3 வருஷத்துக்கு மேலே விட்டு போயிடும். அது ஒன்றுங்க. அப்போது நீங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் அடுத்தடுத்து எல்லாமே வாங்குறீங்க, பிடிக்கிறீங்க, கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிடுறீங்க. அப்போ கடன்காரங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. லோன் கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வச்சு லோனை எடுத்துடுறீங்க. கடவுள் மேலே பக்தி கடைசி நேரத்தில் வந்துடுது உங்களுக்கு. சரி கடவுள் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் ஜோதிடர்கிட்டயே நீங்கள் கேட்டுருக்கீங்க. பரிகாரத்தை தான் சொல்கிறோம். கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடைசி நேரத்தில் இக்கட்டான நிலைமை, அப்புறம் அந்த பரிகாரம் எப்படி உங்களுக்கு கை கொடுக்கும்? சரி ஓகே, அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் ஒரே ஒரு கடவுளை மட்டும், விநாயகர், முருகர், எந்த கடவுள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சௌகரியமாக இப்படி டெய்லியும் போய் அட்டன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எந்த கடவுள் எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு உங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணாத ஒரே இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க.
அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு 3 வருஷம் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு தினத்துக்கும் போங்க. தினத்துக்கும் போயிட்டே இருக்கும்போது அந்த 3 வருஷம் நீங்கள் போகும்போது என்ன ஆகிடுது, உங்ககிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். அப்போது உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டாப் ஆச்சோ, உங்களுக்கு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் ஸ்டாப் ஆச்சோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நீங்கள் கடவுள் மேலே உங்கள் பிரச்சனைகளுக்கு கடைசி நேரத்தில் வைக்கிற பரிகாரம் மூலிமா எடுத்துக்கக்கூடியது. இதை விட்டால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயம் மாந்திரிகம் மட்டும்தான். இதை நான் வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கடைசி நேரத்தில் மாந்திரிகமாக சரி இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு எங்கேயோ போய் விழுந்துருவீங்க. விழுந்து அதுலேயும் பணத்தை கொடுத்து கடன் பட்டு தான் நீங்கள் மறுபடியும் கடன் ஆகுவீங்க. அங்கே வந்து உங்களுக்கு எதுவும் பலிக்கலை அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுலேயும் பணம் பல லட்சங்கள் இழந்தவங்க இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கானவங்களும் இழந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ மாந்திரிகத்தையும் கடைசி நேரத்தில் கண்மூடித்தனமாக எங்கேயோ போய் விழுந்துருவீங்க. அப்போ இந்த காலச்சக்கர மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து சிவனோட மாந்திரிகம். சிவனோட மாந்திரிகத்துவே நம்புறதுக்கு உங்களுக்கு தயக்கம்னா இனி இதுக்கு மேலே எந்த மாந்திரிகம் இருக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. அது ஒன்று. அப்போது இங்கே கொடுக்கக்கூடிய சிவனோட மாந்திரிகம் இந்த மாதிரி இக்கட்டான கடன் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து சிவனுடைய மாந்திரிகம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 நாள் முதல் நாள்லேயே உங்களுக்கு காட்டக்கூடிய பலாபலன்களும் இருக்குது. 12 நாளில் காட்டக்கூடிய பலாபலன்களும் இருக்கும். அந்த பவருக்கு உண்டானதே இருக்குது. 2 மாதத்துலேயும் உங்களுக்கு ரிசல்ட் காட்டக்கூடிய பவருக்கு உண்டான மாந்திரிகமும் இருக்குது. 3 மாதத்துலேயும் அதிகபட்சமாக 3 மாதத்துலேயும் காட்டக்கூடிய பவருக்கு உண்டான மாந்திரிகமும் இங்கே இருக்குது. நம்மக்கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும் எப்படி பார்த்தாலும் 3 மாதத்தில் செய்து கொடுக்கும். நீங்கள் அந்தந்த பவர் நீங்கள் இப்போவே நடக்கணும்னா அந்த பவரை எடுத்து அதுக்குண்டான அதிகமான பவர் மாந்திரிகம் பண்ணி நீங்கள் வாங்கிக்கும் போது உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய காரியத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இல்லைங்க நம்ம வந்து பவர் கம்மியானது கொஞ்சம் கொடுங்க போதும், நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் என்னோடய காரியத்தை நடத்திக்கிறேன் அப்படின்னா எங்ககிட்ட பவர் கம்மியானது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 மாதத்தில் நடத்தக்கூடிய மாந்திரிகம் இருக்குது. அப்போ உங்கள் பிரச்சனையை வந்து 3வது மாதம் எப்படியும் சரி பண்ணி கொடுத்துரும். இதுதான் நான் எந்த பொருள் வாங்கினாலும் நம்மக்கிட்ட 3 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளில் 6 மாதம் ஆகுறதோ 1 வருஷம் ஆகுதோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்படி பார்த்தாலும் கம்மி பவரில் நீங்கள் வாங்கினா 3 மாதத்தில் நிறைவேறும். ஹை பவரில் வாங்கினீங்கன்னா ஒரு நாள்லேயே முதல் நாள்லேருந்தே நடக்கக்கூடியது இருக்குது, 12வது நாள் நிறைவேறிவிடும். இந்த மாதிரி தான் வந்து இந்த மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடிய கேரள மாந்திரிகம் சிவனுடைய சக்கரம், அதாவது கால பைரவருடைய சக்கரத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுறது. அப்போ இந்த கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எதிரிகளை எல்லாத்தையுமே வந்து பிச்சு நாசம் பண்ணிடுவார். சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் தொழிலோட எதிரிகள், குடும்பத்துக்கு உண்டான எதிரிகள், உங்களுக்கு சேவனை பண்ணுறவங்க, பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணாலும் கால பைரவரோட சக்கரம் வந்து உங்ககிட்ட இருக்கும்போது எதுவுமே பலிக்காது. அப்போ நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கால பைரவர் மாந்திரீகமானது உங்களுக்கு ரொம்ப வந்து தான் பவர் ஜாஸ்தி. இது வந்து 6 மாதம் மட்டும் இல்லை, 4 வருஷம் வேலை பார்க்கும். 4 வருஷத்துக்கு உங்களை வந்து நிம்மதியாக வச்சுருக்கும். எந்த சிக்கலும் கொடுக்காம வர வேண்டிய நல்ல பண வரவு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதுதான் வந்து கால பைரவருக்கு உண்டான மாந்திரிகம், அதுவும் கேரள மாந்திரிகம். சரிங்களா? இப்போ வந்து கால பைரவர் பூஜையும் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க மாதம் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது தினத்துக்கும் நீங்கள் கால பைரவர் பூஜை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூஜைக்கு உங்கள் பெயரை கொடுத்து அர்ச்சனையை நீங்கள் மாதந்தோறும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் எதிரிகள் எல்லாருமே வந்து கண்ணுக்கே தெரியாமல் போயிடுவாங்க. அவங்க தொழில் வளர்ச்சி ஆகும், பண வரவு கூடும், உடல் ஆரோக்கியமாகும், சுற்றி இருக்கிற சூழல் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடத்தி கொடுக்கும். யாருக்கிட்டையும் எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் தினத்துக்கும் உங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து கால பைரவர் பூஜை மாதந்தோறும் உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபாயாக நீங்கள் மாதம் கட்டி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இப்படித்தான் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது மாந்திரிகம்ங்கிறது நீங்கள் அப்படியே கண்மூடித்தனமாக எதையுமே நம்புறீங்க, நம்பலை
கடைசி நேரத்தில் இக்கட்டான நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாந்திரிகத்தை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு கைக்கு கொடுக்காது, கை கொடுக்கவே கொடுக்காதுங்க. அப்போ நீங்கள் மாந்திரிகத்தை நம்புறீங்க அப்படின்னு போய் சரியான இடத்துல பண்ணாத இடத்துல போய் நம்பி விழுகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே காலச்சக்கரங்கிறது சிவனோட சக்கரம் சொல்லியாச்சு. சிவன் பேரை சொல்லி பண்ணுற நாங்கள் எவ்வளோ உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாமே கணக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்களாக உங்கள் பக்தி தான் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வைக்கும். நீங்கள் கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி தான் காலச்சக்கரம் மேலே எப்படி நம்பிக்கைங்கிறது சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு பக்தியே கம்மியாக இருந்ததுன்னா காலச்சக்கரம் சிவனவே நம்பாதவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ காலச்சக்கரத்தில் உங்களுக்கு கால பைரவர் பூஜையும் நீங்கள் மாதந்தோறும் எடுத்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரமும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கடன் தொல்லைக்காரங்க நீங்கள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கடன் மாதம் மாதம் எங்களுக்கு செலவு எல்லாமே கடனில் தான் வாங்குறோங்க, வேறு வருமானத்திலே எங்களால் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே காலச்சக்கரத்தில் நம்ம விநாயகர் ஃபோட்டோ தான் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த விநாயகர் ஃபோட்டோ தான் உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி பூஜையில் வச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது வாஸ்துப்படி நான் சொல்கிற மாதிரி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு கடன் ஒவ்வொரு மாதமும் கடனில் இல்லாமல் நகரும். வரக்கூடிய வருமானத்தில் உங்கள் வீட்டு செலவு எல்லாமே தாட்டி கொடுக்கும். அப்போது மேலும் கடன் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே கரைச்சி விடும். அப்படியே கொஞ்ச நாளில் அந்த கடன் எல்லாமே அடைச்சிருவீங்க. அடைச்சது போக இனி மேற்கொண்டு எந்த கடனும் வைக்க மாட்டீங்க. ஒரு மளிகை கடையில் கூட ஏதோ ஒரு பொருள் அவசரத்துக்கு நீங்கள் வாங்கினா கூட கையில் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை தான் கொடுக்கும். இங்கே விநாயகர் ஃபோட்டோ நான் கொடுக்குறத நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி கொரியர் மூலியமாகவும் வாங்குங்க. அதே சமயத்தில் நேரில் வாங்குங்க. நன்றி நேயர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.